அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரி அம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. துலா ராசி துலா லக்ன நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கிர பகவான் முதல் வாரத்தில் தர்மஸ்தானமான 9வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதன் பிறகு 10வது ஸ்தானமான தொழில் ஸ்தானத்துக்கு இடம்பெயர்றாருங்க. இந்த நிலைமையானது முதல் வாரத்தில் எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த டைமுக்கு கரெக்டாக முடியுங்க. கடைசி 3 வாரம் நிறைய உழைக்க வேண்டி இருக்குங்க. புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். அதனால் பொருளாதார வரவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் முழுசுமே நல்ல நிலைமையில் இருக்கிறது நிறையா வகையில் நன்மைகளை கொடுக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சம்பள உயர்வை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய லாபங்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. புதிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து சேரலாங்க. அதனால் நிறைய உழைக்க வேண்டி இருக்கும். அதன் மூலம் நிறைய வருமானமும் லாபமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் இருக்குங்க. அதற்கடுத்ததாக தர்மஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் முழுசுமே 10வது ஸ்தானத்திலேயே, அதாவது தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால தொழில் வகையில் நிறைய அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் வேலைகள் கூடுனாலும் அதுக்கான ரெகக்னைசனும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரலாங்க. அதன் மூலம் பொருள் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் இருக்குங்க. செலவுகளே ஆனாலும் கூட அது வருமானத்தை விட குறைவாக செலவாகிறதுக்காங்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் முதலீடு போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவாங்க. புதிய மிஷினரிஸ் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொழில் மாற்றங்கள் செய்யலாம். பார்க்குற தொழிலையே இன்னொரு இடத்துல புதுசாக கட்டணம் கட்டி விரிவாக்கம் பண்ணலாம். இது போன்ற வகையிலையும் இந்த மாதத்தில் செலவுகள் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாத வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குங்க. புதுசாக வீடு வாங்குகிற யோகம், இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிற யோகம், அது மட்டும் இல்லாத நிலமாக வாங்குற கூட இந்த மாதத்தில் யோகங்கள் இருக்குங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக திருமண யோகத்தை பற்றி பார்க்கும்போது முதல் 2 வாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. 7வது ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 7வது ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதனால திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரம் சிறப்பாகவே இருக்குங்க. நல்ல வரன் அமையறக்கான வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்குங்க. முதல் 2 வாரத்தோட கம்பேர் பண்ணல அடுத்த 2 வாரம் கொஞ்சம் சுமாராக இருக்குங்க. நிறைய முயற்சிகள் பண்ண வேண்டி இருக்கலாங்க. நம்ம எதிர்பார்க்குற இடத்துல கண்டிப்பாக முடிஞ்சிரும்னு நினைக்கிற இடத்துல இருந்து கூட நெகட்டிவான சிக்னல்ஸ் கூட வரலாங்க. இது போன்ற வகையில் சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க வேண்டி வரலாங்க. தடைகளையோ தாமதங்களையோ சந்தித்தாலும் முழுமையாக நின்று போகாதுங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரோக்ரஸ் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த வகையில் பரவாயில்லைங்க. மாத பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் 8வது ஸ்தானத்துக்கு போய் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாருங்க. அதாவது 2வது ஸ்தானத்தை பார்க்குறாருங்க 8லிருந்து. இந்த அமைப்புனால பொருளாதாரத்தில் ஒரு சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரம் ஓரளவுக்கு சீராக போகுங்க. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. கடைசி 2 வாரத்தில் 2 பேருமே விட்டு கொடுக்காத நிலைமைகள் இருக்கலாங்க. அதனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் தோன்றி மறையலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டங்களாக இருக்குங்க. நல்ல முறையில் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக செலவுகள் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு போராட வேண்டியது வரலாங்க. நீங்கள் நல்ல முறையில் நல்ல கருத்தை சொல்கிறதையே தவறாக புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாங்கன்னா நீங்கள் கருத்தை பரிமாறலாங்க. இல்லைன்னா அமைதியாக இருக்கிறதே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைகிறாருங்க. அவர் 4வது ஸ்தானமான சுகஸ்தானத்துக்கும் 5வது ஸ்தானமான புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்காருங்க. இவர் வக்ர அடைகிறதுனால பிள்ளைகள் வகையில் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க நேரிடலாங்க. அவங்களுக்காக செலவுகள் கூட ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அதே போல தாங்க பூர்வீகம் சார்ந்து சில நெருடல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வக்ரம் பெற்ற சனி எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை கொடுத்துட மாட்டாருங்க. உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரமாக பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராதுங்க. அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. குழந்தைகள்னால நன்மை, குழந்தைகள்னால மேன்மை, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, பூர்வீகத்திலேருந்து நன்மைகள் கிடைக்கிறது, இது போன்ற எல்லா வகையிலையுமே பாசிட்டிவாக இருக்குங்க. அவங்களோட சிந்தனைகளும் தெளிவாகி நல்ல முறையில் பயன் தருங்க. 6வது ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் தொழிலில் வேலையில் எவ்வளோ போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் எப்பவும் போல் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுப்பாருங்க.
ஒரு சிலருக்கு சொத்து வாங்குறதுக்காகவோ தொழிலுக்காகவோ ஒரு சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாங்க. ஒரு சிலருக்கு உடல் உபாதைகளை கொடுப்பாருங்க. அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது, வாக்கிங் போறதையெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க. கேது பகவான் 12வது ஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க. அதனால ஆன்மீக நாட்டமோ இல்ல தொலைதூர பயணமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவுல சந்திக்கலாங்க. நன்றி.